தேவா என்றென்று நான் பாடுவேன். பூமியில் வாழ்கின்ற யாவும் அதின் மேல் உள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் அதின் மேல் உள்ள ஆகாயமும், வான்தூத சேனைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே. தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். சந்தீரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்தீரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே. தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். காற்றும் பனி தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுதே. ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன்.
தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் நீங்க பேசுங்கப்பா. இந்த செய்தி யாரோ ஒருவருக்கு பயன்படுகிறதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் பேசுங்க, ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க. அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பலன் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஸ்ட்ரென்த்து. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் என்றால் வல்லமை அல்லது சத்துவம். அதான் எபேசியர் 6:10 சொல்கிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் யாருக்கு பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சோர்ந்து போன சூழ்நிலை, ஐயோ என் மீது அபாண்டமான பழியை சுமத்துகிறார்கள், நான் நேர்மையாய் நடந்தேன், ஆனாலும் என் மீது அபாண்டமாய் பொய்யாய் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள், என் மீது பழி சுமத்தி இருக்கிறார்கள், என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆகவே சோர்ந்து போய் படுத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆகவே கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7 பார்க்கிறோம். ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்பது பழமொழி. பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். பிரியமானவர்களே, இரண்டாவதாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். தாவீது பாடியது சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தாவீது சொல்கிறார், உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவர் மனுஷனை விசேஷமாக மனுஷனை படைத்து மனுஷனை நேசித்தார், மனுஷன் மீது அன்பு வைத்தார். ஆகவே தான் ஆதாம் தனிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவளுக்கென்று ஒரு ஏவாளை படைத்தார். அன்புக்குரியவர்களே, தாவீது சொல்ல சங்கீதம் 71:9, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாதது மூலம் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். நீங்கள் யார்கிட்ட அன்பு வச்சிருக்கீங்க? உங்கள் பிள்ளை எடுத்துலாம், பேர பிள்ளை எடுத்துலாம். முதல் அன்பு இயேசுவுக்கு. உன்னுடைய அன்பை இயேசுவுக்கு கொடுத்துப்பார். உன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்துப்பார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக தேவனை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார், பலனாய் இருக்கிறார். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கும்போது அங்கே சங்கீதம் 46 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்கிறார், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன பயம்? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பூமியே நிலை மாறினாலும், பூமியை அழிஞ்சு போனாலும் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதன் மலைகளை நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பிரியமானவர்களே, ஆகவே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். God is our refuge and strength. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமும் பலனாக இருக்கிறார். நான்காவதாக நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியை பிசாசு அவன் கெடுக்கிறான். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கக்கூடாது, கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோர்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாது என்று சொல்லி பிசாசு இன்றைக்கு அநேக குடும்பங்களை அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வேலை என்ன வேலை? எப்பொழுது குடும்பத்தை விழுங்கலாம் என்று சொல்லி கர்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அவனுக்கு இடம் கொடாதுங்கள், அவனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதுங்க. உங்க வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. அவன் வஞ்சிக்கிறவன், அவன் தள்ளப்பட்டவன், அவன் சபிக்கப்பட்டவன். அவன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மகிழ்ச்சியை அவனால் எடுக்க முடியாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்திற்கு, ஒரு கணவன் மனைவிக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். இந்த மகிழ்ச்சியை கெடுப்பது தான் பிசாசனுடைய வேலை. பொறாமையை கொண்டு வருவான், ஜெலசி, பொறாமையை கொண்டு வருவான். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். யோபுடைய குடும்பம் நல்லா இருந்தது, சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனா பிசாசு பாருங்க, யோபுடைய குடும்பத்தை கெடுக்க பார்க்கிறான், அழிக்க நினைத்தான். யோபு வாழ்க்கையிலே பிள்ளைகளை பிசாசு கொண்டு போயிட்டான், சொத்துக்களை கொண்டு போயிட்டான், சரீரத்தில் வியாதி சுரண்டி கொண்டு இருக்கிறான். ஒரு பக்கம் மனைவி சொல்லுகிறான், ஐயோ இன்னுமையா ஜீவனோடு இருக்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடுமையாங்க. நான் யோபு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருப்பது, பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். குடும்பத்தில் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்குன்னு தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் பிசாசு இன்னைக்கு குடும்பங்களை சிதைத்து கொண்டு வருகிறான். இதுதான் வேதனையான காரியம். குடும்பங்களை சிதைத்து கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, ஐந்தாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பை அடையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நம்ம யாருக்கு காத்திருக்கிறோம்? இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் சொன்னேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, அதான் நம்முடைய பலன். ஏனென்றால் இன்னைக்கு
பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்களில் பெற்றோர் நேர்மையாக நடப்பது கிடையாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதாரணம் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பது கிடையாது. பெற்றோர் நேர்மையாக நடக்கிறது கிடையாது. பெற்றோர்கள் பொய் பேசுகிறாங்க, பெற்றோர்கள் கோபப்படுறாங்க. குடும்பங்களிலே கணவன் மனைவி சண்டை, காரசாரமாக பேசிக்கொள்கிறார்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மரியாதை காட்டணும். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையிலே சாபம் வருவதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த அநியாயத்தின் பலன். தேவன் சொல்கிறார், தேவன் பிதாக்களுடைய பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். தேவன் பிதாக்களுடைய பாவத்தை பிள்ளைகளின் மடியில் சரியிட்டுகிறவர். பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்கணும், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். 1 கொரிந்தியர் 15:33-38 வசனங்களை பாருங்க. மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்டு விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். நீ பாருங்க, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் செல்ஃபோனை கொடுத்துட்டு அவங்க இஷ்டம் போல் நடக்கிறாங்க. பிள்ளைகள் அந்த செல்ஃபோனில் என்ன பார்க்குது, என்ன செய்யுதுங்கிறத கவனிக்கிறது கிடையாது. இன்னைக்கு இந்த செல்ஃபோன் மூலமாக பிசாசு அநேகரை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு சிறியோர் முதல் வயதானவர் பெரியோர் வரைக்கும் இன்னைக்கு செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனே வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஜபிக்கிறது கிடையாது, எந்திரிச்ச உடனே செல்ஃபோன் எடுக்கிறது. பிள்ளைகள் கெட்டு சீரழிவதற்கு காரணம் பெற்றோர்களே. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். முழங்கால்களை பலப்படுத்தணும். முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும். பெரியமானவர்களே, இன்னைக்கு எபிரேயர் 12:12 சொல்லுகிறது, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கிறதுக்கும் சாதாரணமாக ஜபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு சிஎஸ்ஐ சபைகளில் ஜபம் பண்ண கடவோன்னு சொல்லுவாங்க குருவானவர். அநேகர் பார்த்தீங்கன்னா 4 காலில் நிற்பாங்க. நேர் முழங்காலில் நிற்க பழக வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால்களை பலப்படுத்தணும். முழங்கால்களை பலப்படுத்தணும். நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவனாய் இருக்கிறார். உங்களுடைய ஜெபம் இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட இன்னைக்கு ஜெபத்தை பிசாசு கெடுக்க பார்ப்பான், ஜெபத்தை தடை பண்ண பார்ப்பான். நம்ம வேதம் வாசிக்க கூடாதுன்னு சொல்லி பிசாசு பல தடைகளை கொண்டு வருவான். ஜபிக்க விடாம, முழங்கால் படியிட விடாம பல சோர்வுகளையும் பலவீனங்களையும் கொண்டு வருவான் பிசாசு. பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவன் சபிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசை உங்கள் குடும்பங்களை விட்டு விரட்டுங்க. குடும்பங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள் அப்புறப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முழங்கால்களை பலப்படுத்துங்க. பிசாசு ஓடி போவான். யார் நம்முடைய பலன்? ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பலன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தரே நம் பலன். நம்முடைய மாம்சத்தை பலப்படுத்துவதற்கு நாம் உடற்பயிற்சி செய்கிறோம். சத்துள்ள உணவை நாம் சாப்பிடுகிறோம், நல்லதுதான். மாம்சத்தை பலப்படுத்த சத்துள்ள உணவை சாப்பிடுகிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், நல்லதுதான். ஆனால் ஆவி ஆத்மாவை பலப்படுத்த வேதம் வாசிப்பு, ஜபம் அவசியம். வசனத்தை உட்கொள்ள வேண்டும்.
நம்முடைய ஆவி ஆத்மாவை பலப்படுத்த வேதம் வாசிப்பு ஜெபம் அவசியம். இந்த ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 கண்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் வேதம் வாசிப்பு ஜெபம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவதற்கு ரொம்ப நேரம் மணிக்கணக்காக நேரத்தை கொடுப்பாங்க. ஆனால் வேதம் வாசிப்பதற்கு ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அப்படி அல்ல. ஒரு மனுஷனுக்கு 2 கண்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு வேதம் வாசிப்பு ஜெபம். 1/2 மணி நேரம் வேதம் வாசித்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் வேதம் வாசித்தீங்கன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 2 மணி நேரம் வேதம் வாசித்தீங்கன்னா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 2 ஈக்குவலாக போகணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை பழிப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணும். நம்முடைய மாம்சத்தை பலப்படுத்த உடற்பயிற்சி செய்கிறது போல ஆவி ஆத்மாவை பலப்படுத்த வேதம் வாசிப்பு ஜெபம் 2 அவசியம். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிய உற்சாகம் உள்ளது. ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் நேற்றும் இன்றும் அவர் என்று மாறாதவர். கர்த்தர் நமக்காக அவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார், பிதாவினிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர் ஒருவனை சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரான முடியாது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமா 1 பேதுரு 5:7 பார்க்கிறோம். அவர் நம்மை விசாரிக்கிறார், நமக்காக பரிதவிக்கிறவராய் இருக்கிறார். ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் மார்க் 5:2 நம்மை தேற்றுவதற்காக இருக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13 நம்மை உயர்த்துவதற்காக இருக்கிறார். சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திர உன்னை உயர்த்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக அவர் வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். God is alive. அவர் ஜீசஸ் இஸ் alive. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன், இன்றும் ஜீவிக்கிறார். பிரியமானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், இவருடைய தேவைகளெல்லாம் சந்தியும். ஆண்டவரே, யாருக்கெல்லாம் ஆண்டவரே அற்புதம் தேவைப்படுகிறது அத்தனை பேருக்கும் அற்புதம் செய்யும். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும். மகிமையின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். அப்பா, இந்த வியாதி, இந்த பலவீனம் என்னை விட்டு போவாதா? இந்த சுகர் என்னை விட்டு போவாதா? இந்த ப்ரெஷர் என்னை விட்டு போவாதா? இந்த தலைவலி என்னை விட்டு போவாதா? இந்த வயிற்று வலி என்னை விட்டு போவாதா? ஐயோ, என் கால்வலி என்னை விட்டு போகாதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கிறேனே, ரொம்ப நாள் நான் கஷ்டப்படுறேனே, என் வேலைக்கேற்ற சம்பளம் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவள் வேலைக்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ளது. அப்பா, கிட்னி பிராபலத்தினால் நுரையீரல் பகுதியில் நுரையீரல் சிலர்ந்து காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாங்க விரும்பினால் நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் தாங்கலாம், ஒரு நிகழ்ச்சியை தாங்கலாம். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் நிறைய நூற்றுக்கணக்கான செய்திகள், பாடல்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, யூடியூப்பில் காட் ஸ்கேன் மினிஸ்ட்ரி நீங்கள் போட்டிங்கன்னா என்னுடைய பாடல் செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து ஜெபியுங்கள். தாங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
தொடாதே, பாவத்தை தொடாதே, அது சர்ப்பத்தை போல தீண்டும், அது சர்ப்பத்தை போல தீண்டும். பாவத்தை மேற்கொள்ள விடாதே, அது உன்னையும் என்னையும் அழிக்குமே. பாவத்தை மேற்கொள்ள விடாதே, அது உன்னையும் என்னையும் அழிக்குமே. பாவத்தை தொடாதே, பாவத்தை தொடாதே, அது சர்ப்பத்தை போல தீண்டும், அது சர்ப்பத்தை போல தீண்டும். பாவத்தை விரும்பாதே, பாவத்தை விரும்பாதே, அது பாதாளத்தில் கொண்டு போகும், அது பாதாளத்தில் கொண்டு போகும். பாவத்தை விட்டு விலகுவாயா, அது உனக்கும் எனக்கும் நல்லது. பாவத்தை விட்டு விலகுவாயா, அது உனக்கும் எனக்கும் நல்லது. பாவத்தை தொடாதே, பாவத்தை தொடாதே, அது சர்ப்பத்தை போல தீண்டும், அது சர்ப்பத்தை போல தீண்டும். இயேசுவை நேசிப்பாயா, இயேசுவை நேசிப்பாயா, அவர் இரக்கம் உருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உருக்கம் உள்ளவர். இயேசுவிடம் மன்னிப்பு உண்டு, அவர் உன்னையும் என்னையும் ரட்சிப்பார். இயேசுவிடம் மன்னிப்பு உண்டு, அவர் உன்னையும் என்னையும் ரட்சிப்பார். பாவத்தை தொடாதே, பாவத்தை தொடாதே, அது சர்ப்பத்தை போல தீண்டும், அது சர்ப்பத்தை போல தீண்டும். பாவத்தை மேற்கொள்ள விடாதே, அது உன்னையும் என்னையும் அழிக்குமே. பாவத்தை மேற்கொள்ள விடாதே, அது உன்னையும் என்னையும் அழிக்குமே. பாவத்தை தொடாதே, பாவத்தை தொடாதே, அது சர்ப்பத்தை போல தீண்டும், அது சர்ப்பத்தை போல தீண்டும்.